சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா போட்ட போட்ல சிந்தாமணி பயந்து போய் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரோகிணி மூலியமா மனோஜ் வெளியில வந்த மாதிரி இருக்கட்டும், மீனாவுக்கு பயந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட 5 லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டு நான் ஃபைனான்சியர் கிட்ட பேசிட்டேன், நீ போய் மனோஜை வெளியில எடுத்துரு, ஃபைனான்சியர் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மனோஜை வெளியில் எடுக்கலாம்னு போனால் அதுக்கு முன்னாடி இந்த ரோகிணியும் ஃபைனான்சியரும் சேர்ந்து மனோஜை கேஸில் இருந்து வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைனான்சியரும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாப்புல. ஸோ இப்போ வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி மனோஜை தான் வசப்படுத்துகிறாங்க. ஸோ மனோஜும் அதை நம்பி ரோஹிணிக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் சேர்ந்து மனோஜ் ரோஹிணிகிட்ட இருந்து பிரித்து வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. மனோஜும் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாப்புல. ரோஹிணி தான் எனக்காக பாடுபட்டு 5 லட்ச ரூபா கொடுத்து என்னை வெளியில் எடுத்தா, நீங்களா எடுத்தீங்க அப்படின்னு முத்து மீனாவையே பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறாப்புல மனோஜ். இதனால் விஜயாவுக்கு பயங்கரமாக கோபம் மனோஜை போட்டு திட்டுன்னு திட்டிவிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆக மொத்தத்தில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ பெரிய சதி திட்டம் பண்ணியிருக்கு, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது, ஒருவேளை மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொன்னதே ரோஹிணியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.